ஜாலி மூட். ஒரு காலை நேரம். மழைக்கு பிறகு காடு பளபளன்னு இருக்கு. சீட்டி எலி ஒரு பெரிய மரத்தடியில் நின்று காற்றில் ஆடும் இலைகளை பார்த்து கொண்டிருந்தான். வெட்டுக்கிளி குதித்துக் கொண்டு அவன் பக்கத்தில் வந்தது. நேத்து குகையில கண்ட ஒளி இன்னும் என் கண்ணுல இருக்கு என்று சீட்டி எலியிடம் சொன்னது. அப்போது திடீரென்று ஒரு இலை மின்னது. அது சாதாரண இலை இல்லை. சூரிய ஒளி பட்டதும் அந்த இலை மெதுவா நடக்கிற பாதையை காட்டுற மாதிரி அசையுது. சீட்டி எலி கண்ணை சுருக்கி பார்த்து, வெட்டுக்கிளியே, இந்த இலை எதையோ சொல்ல வருது என்று சொல்லுறான். இருவரும் அந்த இலை காற்று திசையில நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பாதை சின்னதா இருக்கு. சில இடங்களில் காடு அடர்ந்து இருக்குது. சில இடங்களில் ஒளி விழுது. ரெண்டு பேரும் நடக்க நடக்க வெட்டுக்கிளி நிக்குது. இந்த இடத்தை நான் முன்னாடி பார்த்ததே இல்லை என்று மெதுவா சொல்லுது. அப்போது ஒரு மரப்பாலத்தின் கீழே சிறிய நீர்வீழ்ச்சி. பாலம் பழையது, அதனால சத்தம் போடுது. வெட்டுக்கிளி பயந்து போய் பின்னாலே வருது. ஆனா சீட்டி எலி முன்னாடி போய், பயம் இருந்தாலும் நாம சேர்ந்து போனா பாதை தானா திறக்கும் என்று சொல்லி சிரிக்கிறான். அந்த நிமிஷம் மின்னும் இலை பாலத்தின் நடுவிலே போய் நிக்குது. அங்கே ஒரு சின்ன பெட்டியை போல ஒரு கல். சீட்டி எலி அந்த கல்லை தொட்டதும் ஒளி நின்று விடுகிறது. காடு அமைதியாக மாறுது. வெட்டுக்கிளி ஆச்சரியமாக, அப்போ இதுதான் முடிவா என்று கேக்குது. சீட்டி எலி தலையசைத்து இல்லை என்று சொன்னான். இது நம்ம காடு, நம்மை நம்புறதுக்கான அடையாளம் என்று சொல்லுறான். அந்த கல்லின் மேலே செதுக்கப்பட்ட ஒரு வரி, பாதை காட்டு மொழி தைரியத்தோட தான் நடக்கும் என்று எழுதியிருந்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரிக்கிறார்கள். காடு மெதுவா காற்றில் அசையுது. அந்த மின்னும் இலை சாதாரண இலையாகி கீழே விழுகிறது. சீட்டி எலி மெதுவாக சொல்கிறான், நம்முடைய அட்வென்ச்சருக்கு முடிவே இல்லை. இது இன்னும் ஆரம்பம் தான். இந்த கதையின் நீதி, தைரியமும் நட்பும் இருந்தால் புதிய பாதை தானா தெரியும். Please subscribe.